நான் டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என் மச்சான் எஸ்ஐ, இதே டவுன் எஸ்ஐ, உடனே மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? நீங்க வந்து பிலிம்லாம் காமிக்க தெருவில். இந்த காணொலியை நான் பதிவு செய்வதன் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்சமயம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவை நான் பார்த்த உடனேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா வடமாதிமங்கலம் கீழ்பட்டு பஜனை கோவில் தெருவை சார்ந்த கணேசன், தகப்பனார் பெயர் வையாபுரி. அவர் வீட்டுக்கு கரண்ட் இல்ல, அடிக்கடி கரண்ட் போகுதுன்னு சொல்லி நேத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் காலையில. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு அதோடைய இபி அந்த ஒயர்மேன்ல அவர் முருகன், அந்த வடமாதிமங்கலம் போலூர் தாலுகா திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த முருகன் ஒயர்மேன் என்ன பண்றாரு, வீட்டுக்கே வந்து பகிரங்கமா மிரட்டுறாரு. உண்மையிலேயே இவர் மிரட்டுறதை நான் பார்க்கும்போது இவருடைய மேல் அலுவலர்கள் இவரை கண்காணிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா நீங்க இவரை கண்காணிச்சு பொதுமக்கள் மத்தியில எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தந்திருந்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு மிரட்டலை விடுக்க மாட்டாரு. அவர் என்னெல்லாம் இந்த வீடியோல சொல்றாருன்னு பாருங்க. கடைசியில் அந்த வீடியோவும் நான் இதுல போடுறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, 40 மணி நேரம் ஆனாலும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அவர் யூனிஃபார்ம் கூட போடாம நைட்டு 10 மணிக்கு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு வீட்டுல வந்து மிரட்டல் விடுக்கிறாரு. யார் அவருக்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது? அவர் என்ன சொல்றாரு, ஏஐ கம்ப்ளைண்ட் பண்றியான்னு கேட்கிறாரு. அப்ப இவருக்கு மேல இவரை கண்காணிக்கக்கூடிய ஏஇ ஏடி எல்லாம் என்ன பண்றீங்க? ஒரு தமிழக அரசுல ஒவ்வொரு டிவிஷனுக்கும் மண்டலம் வாரியாக புகார் எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மின் நுகர்வோர் ஆணையமும் இதை உறுதிப்படுத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயற்பொறியாளர் அலுவலகத்திலையும் ஏஇ ஏடிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிஹெச் நம்பர் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதாவது ஒரு கரண்ட் வரலன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு தான் அரசு சொல்லுது. ஆனா இவர் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றன்னு கேட்கிறாரு. ஏன் இஷ்டம், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, கரண்ட் வரலன்னு நீ அமைதியா தான் இருக்கணும்ங்கிற. யாரு அமைதியா இருக்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறது யாருடைய வரிப்பணம் தெரியுமா? மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறத மறந்து நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. யார் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது? அடுத்து ஒண்ணு சொல்றாரு, டிஎஸ்பி சொல்றேன் உன்னை உடனே தூக்கி உள்ள வைக்கட்டா. அடுத்து சொல்றாரு, அங்க டவுன் போலீஸ் ஸ்டேஷனோட எஸ்ஐ என்னுடைய மச்சான், தயவு செய்து இந்த அலுவலர்கள் காவல்துறையாகட்டும் மின்சாரத்துறையாகட்டும் 2 பேருமே என்ன துறை சார்ந்த அலுவலர்கள், இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் உள்ள அதிகாரிகள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ யாருன்னு அவரையும் விசாரணை பண்ணுங்க. அந்த லோக்கல்ல வேலைக்கு பணிக்கு அமர்த்தாதீங்க. நீங்க வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் டிரான்ஸ்பர் பண்ணுங்க. நைட்டு இரவு நேரத்துல வந்து எப்படி எல்லாம் மிரட்டுறாரு? எந்த யார் எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இப்படி ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அப்ப இவர் மேல பிரச்சனை இல்லை, இவரை கண்காணிக்க வேண்டிய அலுவலர்கள் சரியில்லைன்னு தான் நான் குற்றச்சாட்டு பண்ணுவேன். நீங்க சரியா இருந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பொதுமக்களை, அதாவது நல்லா எடுத்துக்கோங்க, எங்களுடைய வரிப்பணத்தில் எல்லாரும் சம்பளம் வாங்குறீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோ. எங்களுக்கு வேலை செய்வதற்கு தான் நீங்க நியமனம் செய்யப்பட்டிருக்கீங்க. அப்ப எங்களுக்கே வேலை செய்ய முடியாது அப்படின்னா நீங்க எதுக்கு வேலையில இருக்கீங்கன்னு கேட்கிறேன். வேலை போட்டு போயிடுங்க. இந்த வேலையை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, தவம் கிடக்குறாங்க. ஒரு நல்ல பணி செய்யக்கூடிய இளைஞனுக்கு கிடைக்கட்டுமே. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கு, கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னா ஏன் வேலை செய்யணும்? அவளை ஆதங்கத்துலதான் நான் இந்த காணொலியை பதிவு செய்யறேன். அந்த நபர்கிட்ட பேசுறேன், அவர் அவ்வளவு தூரம் வருத்தப்படுறாரு. எவ்வளவு தைரியத்துல நீங்க வந்து பேசுறீங்க. அதுவும் மச்சான் எஸ்ஐயா இருக்காரா, உடனே தூக்கி வச்சு காலையில வாரியா ஒத்த பாத்துக்கிறோமா, எங்க வரணும்னு சொல்லுவார். தயவு செய்து இவர் மேல காவல்துறையில கொலை மிரட்டல் வழக்கு பதிவு பண்ணணும். இத அதாவது நீங்க சொல்லுங்க, மனுதாரர் வந்து புகார் கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, இந்த காணொலியை பாத்தீங்கன்னா, மிரட்டலை பாத்தீங்கன்னா, தயவு செய்து காவல்துறை இல்ல அவங்களுடைய துறை சார்ந்த அலுவலர்களோ தானாக முன் வந்து நீங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறணும். எடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். காவல்துறை கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்யணும். அந்த வீடியோ நீங்க பாருங்க, பார்த்துட்டு எவ்வளவு தூரம் அவர் பண்ணிருக்கிறாரு, எவ்வளவு தூரம் மிரட்டுறான்னு பாருங்க. இது நடைபெற்ற தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 10/4/2025. இன்னைக்கு நான் பதிவு செய்யக்கூடிய தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா
11/4/2025 செய்த இந்த மேல் அலுவலர்கள் வந்து தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய கடைநிலை ஊழியர்களை கண்காணிங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க கண்காணிக்க தவறிட்டீங்க. அவர் தவறுனதுக்காக அவருக்கு மேல் அலுவலர் இருக்கீங்க பாத்தீங்கன்னா, அவரை வந்து நடவடிக்கை எடுங்க. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மற்றும் அது மூலியமா ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அரசு அலுவலரை வந்து கண்காணிக்க தவறுனது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுங்களா? தயவு செய்து வந்து அலுவலகத்திலே உட்கார்ந்துட்டு போகாதீங்க. இந்த மாதிரி அலுவலர்கள் சரியா மக்களை அணுகுறாங்களான்னு பாருங்க. கடைநிலை ஊழியர்களை கண்காணிங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு பாருங்க எல்லாரும். சார் காத்தடிச்சு பீஸ் போச்சு இல்லையா? ஆமா இயற்கை தானே அது. ஆமா உடனே நீ வந்து மெசேஜ் உடனே ஒரு 10 நிமிஷம் சாப்பிடலாம். இப்போ போடல. நேத்து தான் போன சொல்றேன். நேத்துல காலையில் தானே காலையில தான் நீ போட்டுருக்க. நீ எதுக்கு இபி ஆஃபீஸ்க்கு இது? எதுக்கு இபி ஆஃபீஸ்க்கு இது? அதுக்கு நேத்திக்கு நான் நீ யாருன்னா அனுப்பு, ரெக்கார்ட் பண்ணு. அது நேத்திக்கு எனக்கு ஜெய் சொன்னாரு. சரியா எப்படி உடனே எல்லாத்தையும் அப்படியே பண்ணிடுவா நீ? இயற்கையை வந்து காத்தடிக்குதுங்க. காலையிலேயும் காத்துச்சியா? காத்துல காத்தடிச்சு இல்ல, நைட்டு பிரேக் நீங்க அது இல்ல சார். காலையில காத்தடிங்க. காலையில் 4 முறை கரண்ட் வேணா போன் பண்ண. நீ எப்படி எதுக்கு போன் பண்ற? கரண்ட் ஆஃப் ஆகும், வரும், போகும். எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. 1 hour இல்லையா, இல்ல 2 மணி நேரம் இல்லையா, அப்பதான் சொல்லணும். 4 முறை ஏங்க நீ 4 மணி நேரம் 40 மணி நேரம் ஆகட்டுங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? ஏங்க இருமா, ஒரு நிமிஷம் இருமா. என்ன அப்படியே நீ உடனே இதுல போட்டா எல்லாரும் பயந்துருவாங்க. நான் கீப்பிடல, நான் உனக்கு வேறு சொன்னேன்னா இல்ல இதுல போறேன், மெசேஜ் இல்லையா போடுறேன். இப்போ நேதி நீ வரதே முதல்ல தப்பு. எது நீ சொன்ன? நீ என் கூட வரைய நைட்டு உனக்கு கூப்பிடுறேன். வரைய டெய்லியும் நைட்டு வரைய நீ. அப்புறம் என்ன நீ வேலைன்றது உனக்கு தான் தெரியும். நைட்டும் பகலும் வரப்பில் நடக்கிறான், புல்லு நடக்கிறான், உனக்கு தான் தெரியும். இந்த பார், இந்த இடத்துல உனக்கு போய் நீ வருவியா நைட்ல? சார் நேற்றுக்கு வந்து பேசுறது முதல்ல. இந்த பார், நீ என்கிட்ட பேசு, அவங்ககிட்டலாம் பேசாத, என்கிட்ட பேசு. நீ வந்து இதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆகும், 1/2 மணி நேரம் ஆகும். நீ திரும்ப இது போட்டுன்னு வச்சுக்கோ, நான் டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. என் மச்சான் எஸ்ஐ, இதே டவுன் எஸ்ஐ, உடனே மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? நீங்க வந்து பிலிம்லாம் காமிக்க தெருவில் காமிக்கிற என்ன? அப்படியே கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது, இதுவாகக்கூடாது. காத்து அடிச்சுனா மட்டை விழும், தென்னை விழும், எல்லாம் விழும். கரண்ட் ஆஃப் ஆகும், பீஸ் போகும், ஒயர் ஷார்ட் ஆகும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இல்லைன்னா கூட 1 மணி நேரம் கூட கேட்கலாம். 10 நிமிஷத்துக்கு நீ உடனே போன் பண்ற. சரி சார், ஓகே. இதோட நீ பேசு. சரி சார், நான் காமிக்கிறேன். ஓகே சார். உடனே அப்படியே கம்ப்ளைண்ட் என்ன ஒரு கரண்ட் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சார் நைட்டு நேற்றுக்கு 9 மணிக்கு நீ பேச தப்பு போல. நீங்க டிஎஸ்பி இல்லை, நீ எங்க வேணாலும் போய் பேசுங்க சார். டிஎஸ்பி இல்ல, நீ எங்க வேணாலும் பேசு. நாளைக்கு உன்னை வந்து எங்க பாக்கணும் என்ன சொல்லு, நான் வரேன். அதுக்கப்புறம் நீயே நானும் பாத்துக்கலான்ற. சரி சார், ஓகே. திரும்ப கம்ப்ளைண்ட் போடுறது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நிறுத்திக்கோ. சரி சார், ஓகே. ஆமா, வேற மாதிரி ஆயிடும் அப்புறம். சரி சார், ஓகே சார்.